பிரைஸ் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஆமேன். யாருக்கு சமீபமா இருக்கிறாரு? நல்லவங்க, கெட்டவங்க, பாவி, பரிசுத்தவான் பிரிச்சு பார்க்காம யாவருக்கும் கர்த்தரை சமீபமா இருக்கிறார். சமீபமா இருந்து என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா சுக, பலன், ஆரோக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாம் தானா தேடி வருங்க. வசனம் என்ன சொல்றதுன்னா, கர்த்தரை என்னை நோக்கி கூப்பிடுகிற மட்டும் சொல்லாம கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறாரு. கர்த்தரை கூப்பிடுறதுல, ஜெபிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, துதிக்கிறதுல, வேத வாசிக்கிறதுக்கு உண்மை இருக்கணும். உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழுமனதோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தரை நேசிக்கணும், அன்பு கூறணும். மோசையை குறித்து கர்த்தரே சாட்சி சொல்றாரு. மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சாட்சி சொல்றாரு. அந்த உண்மை தன்மையை பார்த்து கர்த்தர் மோசையை கொண்டு பல காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், 10 வாதைகள், இஸ்ரவேல் விடுதலை சொல்லி அநேக காரியங்கள் செய்ய முடியாத மோசையை வல்லமையா எடுத்து பயன்படுத்தலையா? கர்த்தரை சமீபமா இருந்து மோசையை ஆசீர்வதித்து வல்லமையா பயன்படுத்தினாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட இருக்க விரும்புகிறாரு. சமயமா இருந்து உங்களுடைய ஆசீர்வதித்து, பாதுகாத்து, வழிநடத்தி, தேவையெல்லாம் சந்தித்து உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற மனுஷன் கூட இருப்பாங்க. இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. காசு இருந்தா இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் எப்பவுமே உங்க கூடவே இருந்து சமயமா இருந்து ஆசைக்கு விரும்புறாரு. அதுக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உண்மையாவே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தேவைக்கு மட்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே திருப்பி அவரை மறந்துட்டு விட்டு விடாபடிக்கு அணு தினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அவரை உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அவரை ஆராதித்து, அவரை நேசித்து, வேதத்தை வாசித்தவர்கள் நேரத்தை செலவழித்து அவர்களை அன்பு கூறும்போது, அவர் கூப்பிடும்போது இதங்கி வருகிற தேவனா இருக்கிறார். எப்ப என் பிள்ளை கூப்பிடுவாங்களோ காத்துட்டே இருக்க தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியம் சொன்ன தேவன், உங்களை ஆசீர்வதிக்காக உங்க கூட இருப்பதை கர்த்தர் தயாரா இருக்காரு, ரெடியா இருக்காரு, காத்து இருக்காரு. அவர் நோக்கி கூப்பிடுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து குடும்பமாய் சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி உண்மையா நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்க சமயமா இருந்து உங்க தேவையெல்லாம் சந்தித்து ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். God bless you.